மகர ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரகிரகணம். சும்மாவே சந்திரன் ஒரு மாதிரி படுத்துவான், அவன் அஷ்டமத்தில் போய் வேற கிரகணமாக வேற மாறுது அப்படின்னா அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, பித்தப்பையில் கல், சிறுநீரகத்தில் கல், சில பேருக்கு எலும்பு முறிவு, வீட்டில் பெரியவங்களுக்கு ஆபத்துகள். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கப்படாது. ஒப்பனா சொன்னால் அடிபடும் இல்லையா, ஏதாவது தீ விபத்து ஆகும். நல்லா தான் போயிட்டு இருந்தால் திடீர்னு கால் வலிக்கு உள்ளே பார்த்தா பக்கத்தில் பெரிய கிணறுங்கிற மாதிரி பழைய அதாவது சொல்லலாம் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் எங்கோ போன மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறுதாத்தாங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எவனுக்கோ நல்லது நடக்கலையேன்னு பாவம் ஹெல்ப் பண்ண போய் லாஸ்ட்டு நமக்கு கெட்டதாக நடக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் ஈமச்சடங்கள், டெத்து சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களுக்கு ஒரு 48 நாள் நீங்கள் போகாமல் பார்த்துங்க. இல்லையா உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது போயிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் தரப்பில் யாராவது போயிட்டு வர்றது நல்லது. மெயினாக டெயில் போன், ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் உங்களை வந்து கொஞ்சம் படுத்தக்கூடிய வாய்ப்புகள். சந்திரன் கேது இணைவு கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி, ஜெயில் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு 48 நாள் பச்சு செய்யும் அவங்கள. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இதுலேருந்து பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதனால் பெருசாக பயப்பட வேண்டியது என்ன, நிறைய அசலூர் போகிற மாதிரி வரும், நிறைய ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். தெரியாத ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் மெல்லவும் முடியாமல், கக்கவும் முடியாமல், சொல்லலாமா வேண்டாமா ஒரே கவலை. அதாவது என்னென்னா, காலையில் அந்நியன், மத்தியானம் ரெமோ, சாயந்தரம் அம்பி, இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் உடம்புலேயே ஓடும். இப்போ அடுத்த 48 நாளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. யாரெல்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறீங்களோ தயவு செய்து அவாய்ட் பண்ணிங்க. ஒரு 48 நாளுக்கு அதனால் பாதிப்புகள், இல்லை அதுக்கு பாதிப்புகள், அதாவது இந்த ஜந்துக்களினால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். பூனைக்குட்டி வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், நல்லா தான் இருக்கும். பூனையை தடவி உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே போய் 10 நாள் அட்மிட்டு. பூனையை வெளியே துரத்துனீங்கன்னா உனக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாது, இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவான். தேவையாது, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, பாட்டி தாத்தாவுடைய ஹெல்த்தில் சர்வ ஜாகிரதை. அம்மாவுடைய பாட்டியாக இருக்கலாம். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில். இரவு நேர பயணம் கண்டிப்பாக கட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன பண்ணால் சால்வ் ஆகும். உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம. சந்திரன் அஷ்டமத்தில், கேது கிரஸ்த சந்திரகிரகணம், சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கனால 3:50 சாயந்தரம் 6:55 வரைக்கும் உச்சிஷ்ட மகா கணபதியே நமகா. மனசார ஸ்மரணம் பண்ணுங்க. விநாயகர் உங்ககிட்ட பேசுவார், லைவ் டெலிகாஸ்டில் வருவார், உங்களுக்கு மட்டும் வருவார். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். விநாயகருடைய கோவிலுக்கு போங்க. 6:55 அப்புறம் குளிச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு போய் ஜம்முன்னு தர்ஷனம் பண்ணுங்க. அருகம்புல் மாலையை கொண்டு போய் ஜம்முன்னு போட்டு அந்த 2 அருகம்புல்லை பிச்சுட்டு கையில் வச்சுட்டு வாங்க. சர்வதோஷ நிவர்த்தி. எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் ஆகும். தைரியமாக இருக்கலாம். வேற்று மத இன நபர்கள் மூலியமாக பாதிப்புகள் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். கணபதி காப்பாற்றுவார். தீர்காயுஷ்மான்.